காஞ்சிபுரம் வேலூர் சாலை மார்க்கத்தில் காஞ்சிக்கு மேற்கே சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் பாலுச்செட்டி சத்திரம் அருகே அமைந்துள்ள திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வணங்க இருக்கிறோம். கோவிலின் நுழைவாயிலில் ஜடாயு புஷ்கரணி என்கிற புண்ணிய தீர்த்தத்தின் கரையில் அமைந்துள்ள இந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தொண்டை நாட்டு திருப்பதியாகவும் திகழ்கிறது. இத்திருத்தலம் ஜடாயுவின் முக்தி ஸ்தலமாகும். கிருத்ர பொய்கை கரையில் ஜடாயு நீண்டு நெடிதுயர்ந்த ரூபத்தோடு காட்சி அளிக்கிறார். புல் என்றால் பறவை. கழுகரசனான ஜடாயுவிற்கு ஸ்ரீராமபிரான் அந்திம கிரியைகளை செய்து குழி ஏற்படுத்தி தகன சம்ஸ்காரம் செய்த இடமாதலால் இந்த திவ்ய தேசம் திருப்புட்குழி என்று பெயர் பெற்றது. இந்த புஷ்கரணியில் நீராடினால் தீராத நோய்களும் தீர்கின்றன. 5 கலசங்கள் 3 நிலைகள் கொண்ட கோபுரம் உடைய இத்தலத்தில் ஜடாயுவுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். ஜடாயுவுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு ஓங்கி உயர்ந்த கொடிமரம் இத்தலத்தில் கோவிலுக்கு வெளியே உள்ளது. திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்களால் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார். தொண்டை மண்டலத்தில் தோன்றிய உடையவர் ஸ்ரீராமானுஜர் வாரணம் 2 சூழ்ந்திருக்க ஆலய பிராகாரத்தில் சந்நிதி கொண்டுள்ளார். பரமார்த்த ஸ்துதியால் திருப்புட்குழியை பாடிய சுவாமி தேசிகன் ஸ்ரீகோஷம் ஞானமுத்ரை ஏந்தி சேவை சாதிக்கிறார். ஐப்பசி திருமூலத்தில் தோன்றிய மணவாள மாமுனிகள் அஞ்சலி ஹஸ்தராக அருட்காட்சி தருகிறார். விஜயகோடி என்னும் வீரகோடி விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார். திருப்புட்குழியில் குதிரை வாகன சேவை மிகவும் புகழ்பெற்றது. இது கீழ் குதிரை அல்லது கல் குதிரை எனப்படுகிறது. விஜயராகவ சுவாமி அஸ்வ வாகனத்தில் எழுந்தருளும் போது இக்கல் குதிரை நிஜ குதிரை போலவே தோற்றமளித்து அசையும் உறுப்புகளை கொண்டதாக உள்ளது. திருப்புட்குழியில்தான் யாதவ பிரகாசரின் பாடசாலை இருந்தது. ஸ்ரீராமானுஜரும் கோவிந்தர் எனும் எம்பாரும் இத்தலத்தில் தங்கியிருந்து யாதவரிடம் சாஸ்திரங்களை படித்தனர். இந்த இடம் இவ்வாலயத்தில் ஒரு கல்வி சின்னமாக உள்ளது. சீதையை காணாமல் தேடிக்கொண்டு ஸ்ரீராமபிரான் வரும் வழியில் இந்த புஷ்பாவட க்ஷேத்திரத்தில் ஜடாயு குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தார். அவரை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு ராமர் சீதை பற்றிய விவரங்களை அவரிடமிருந்து கேட்டறிந்தார். ராமரை வாழ்த்திவிட்டு அவர் மடியிலேயே ஜடாயு உயிரை விட்டார். ஸ்ரீராமர் ஜடாயுவுக்கு ஈமக் கடன்களை செய்து அவருக்கு பரம முக்தியை அளித்த க்ஷேத்திரம் இது. விஜயராகவ பகவானின் திவ்ய மகிஷியான மரகதவல்லி தாயார் டிசம்பர் பூ வண்ண பட்டுடுத்தி தயரதன் பெற்ற மரதக மணித்தடத்தின் தேவியாக சந்தான வரப்பிரதையாக அருள் பாலிக்கிறாள். வருத்த பயறு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் தாய்மை வரம் அருள்கிறாள். மக்கட்செல்வத்தை வேண்டுபவர்கள் இத்தலம் வந்து ஜடாயு புஷ்கரணியில் நீராடி ஈர வஸ்திரத்தோடு தாயார் பெருமாளை வணங்கி மடப்பள்ளியில் வறுக்கப்பட்ட பச்சை பயிரை புடவை தலைப்பில் பக்தியோடு பெற்றுக்கொண்டு அதில் அர்ச்சகர் பெருமாளின் துளசி தீர்த்தமும் தாயாரின் குங்கும பிரசாதமும் சேர்க்க அதனை மடியில் முடிந்து கொண்டு அன்றைய தினம் முழுவதும் இத்தலத்திலேயே தங்க வேண்டும். அந்த மடி முடிச்சின் மீது அவ்வப்போது கிருத்ரசரஸ் தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும். மறுநாள் காலை தரையை மெழுகி கோலமிட்டு நெய் தீபமேற்றி மடியில் கட்டியிருக்கும் பயறு முடிச்சை அவிழ்க்க விரைவில் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்பதன் அடையாளமாக வருத்த பயறு நன்கு முளைவிட்டிருக்கும் அதிசயத்தை காணலாம். இந்த தேவதேசத்தில் எம்பெருமான் சாட்சாத்து ஸ்ரீராமனாகவே சேவை சாதிக்கிறார். இந்த திவ்யதேசத்துக்கு இன்னும் மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த திவ்யதேசனுடைய பேரே திருப்புட்குழி அப்படின்னு. புல் என்றால் பக்ஷின்னு அர்த்தம்.
ஜடாயுக்கு பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் சம்ஸ்காரம் பண்ணினதாக இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். அதனால் இங்கே எம்பெருமான் வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். பொதுவாக எல்லா திவ்யதேசத்துலேயுமே எம்பெருமானுக்கு வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடது பக்கம் பூதேவி நாச்சியாரும் இருப்பார்கள். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் இந்த ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணினதுனால அந்த ஜுவாலையை தாங்க முடியாததான ஸ்ரீதேவி நாச்சியார் வலது பக்கத்திலேருந்து எழுந்து வந்து இடது பக்கத்தில் வீற்றிருந்து எம்பெருமானின் தோளில் தன் தலையை சாய்ச்சென்று எழுந்தருள் இருக்கிறதாகவும், பூமி தேவி நாச்சியார் இடது பக்கத்திலேருந்து வலது பக்கமாக வந்து வீற்றிருந்து எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மகாத்மியம். ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம், சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ, கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ, ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ, வெங்கடரமணா நமோ நமோ, பார்த்தசாரதி நமோ நமோ, பாண்டுரங்கனே நமோ நமோ, விட்டல விட்டல் நமோ நமோ, ஜனார்தனா நமோ நமோ, ராமச்சந்திரனே நமோ நமோ, ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ, மச்சரூபாய நமோ நமோ, கூர்ம அவதார நமோ நமோ, வராகமூர்த்தி நமோ நமோ, வாமன வடிவே நமோ நமோ, சிம்ம நரசிம்ம நமோ நமோ, பரசுராமனே நமோ நமோ, ராம ராம ஸ்ரீ நமோ, கோகுல கிருஷ்ணா நமோ நமோ, பலராமனே நமோ நமோ, கல்கி ரூபாய நமோ நமோ, கீத கோவிந்த நமோ நமோ, நந்த கோபனே நமோ நமோ, பத்மநாபனே நமோ நமோ, கேசவநர்த்தன நமோ நமோ, ஏழு மலையானே நமோ நமோ, கோபநந்தனா நமோ நமோ, ரிஷிகேசனே நமோ நமோ, நமோ 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 நமோ, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. மால்வேழ்குமரவும் மாயையும் வெற்பும் கடலும் மேல் வீழ படையும் விட்டு போய் பாலன் நெருப்புட்குழி குளிர நின்றதும் கேட்டதோர் திருப்புட்குழி அமலன் சீர். மரதகத்தை புட்குழியம் போரேற்றை என்று திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் மாசி மாதம் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடத்தி கொள்கிறார். அதன் நிறைவு தினமான தீர்த்தவாரி அன்று தொட்டி திருமஞ்சனம் காண புறப்பாடு கண்டருளி கைத்தல சேவையில் காட்சி தந்து திருவடிகளை நீரில் அமிழ்த்தி தீர்த்தவாரி கண்டருளி அவபிருத ஸ்நானமாடிய பூரிப்போடு ஆஸ்தானம் எழுந்தருள்கிறார். கலியன் விஜயராகவ பெருமாளை போரேறு என்று ரசிக்கிறார். அதனால் இத்தலத்தில் பெருமாளுக்கு போரேற்று நாயனார் என்றொரு விசேஷ பெயரும் உள்ளது. ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் விஜயராகவ பெருமாளை ரண புங்கவன், ஆகவ புங்கவன், சமர புங்கவன் என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். போரில் வெற்றி காணும் வீரன் என்பது இதன் பொருளாகும். உபய நாச்சிமார்களும் ஊதா வண்ண பட்டணிந்து பச்சை பரிமள மாலை சூடி கனகாம்பரம் கொண்டையில் சுற்றி புஷ்பஹஸ்தைகளாய் புறப்பாடு கண்டருளி தீர்த்தவாரி உற்சவத்தில் தொட்டி திருமஞ்சன நீராட்டம் காண்கின்றனர். போரேற்று பெருமாள் கோவில்
சித்தன்னவேலி, திருப்புட்குழி நாயனார் கோவில் என்பவை இத்தலத்தின் கல்வெட்டு பெயராகும். தொடர்ந்து விஷ்ணு பாதுகைகளாக பெருமாளின் திருவடி நிலைகளாக போற்றப்படும் ஷடாரி என்னும் ஸ்ரீ ஷடகோபத்திற்கும் தீர்த்தவாரி செய்து தொட்டி திருமஞ்சனம் நடத்தப்பட்டு மங்களஹாரத்தியில் விஜயராகவனின் திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. புலங்கெழு பொருநீர் புட்குழி என்று வேர்க்கலியனால் பாடல் பெற்ற திருப்புட்குழி திவ்ய தேசத்தில் மரகதவல்லி மணவாளனான ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் பர்வத நீல பட்டணிந்து மனோரஞ்சித மாலை சூடி மைவண்ண நறுங்குஞ்சி குழலில் செண்பக மல்லிகை பூச்சுற்றி கர்ணபத்ரம் கிரைவேயகம் ஹாரம் கேயூரம் கடகம் முக்தாதாமம் உதரபந்தனம் காஞ்சிகுணம் போன்ற திவ்யாபரணங்கள் தரித்து ஸ்ரீவத்ச சின்னமுடையவனாய் கௌஸ்துபதரனாய் சங்கசக்கர கதா பாணியாய் சதுர்புஜ சுந்தரனாய் அபயம் அளித்து மலர்ந்த முகத்தோடு கமல கண்களால் குளிர நோக்கி திருவருள் புரிகிறார். அலர்மகளும் அவனிமகளும் விஜயராகவனோடு கூடி நின்று ஆசி வழங்குகின்றனர். இத்தலத்தில் மூலவர் விஜயராகவன் கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு வீற்றிருக்கிறார். மூலவரின் இருபுறமும் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்கள் இடம் மாறி உள்ளனர். ஜடாயுவுக்கு ஸ்ரீராமபிரான் அந்திம சடங்கு செய்த போது பத்னியான சீத்தை கடத்தப்பட்டு அருகில் இல்லாது போனபடியால் அவ்விடத்தில் இங்கு உபயநாச்சிமார் நிற்கின்றனர். அவர்களில் இந்த அக்னி காரியத்தின் சூடு தாங்க முடியாமல் ஸ்ரீதேவி இடது பக்கம் சென்று விஜயராகவனின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். பூமிதேவி இங்கு வலதுபுறம் நிற்கிறாள். ஜடாயுவை மடியில் போட்டுக் கொண்டு சம்ஸ்காரம் செய்யும் பாவனையில் இங்கே பெருமாள் அமர்ந்திருக்கிறார். தர்மாத்மாவான ஸ்ரீராமரே ஏற்படுத்திய புண்ணிய தீர்த்தம் ஜடாயு பொய்கையாகும். இந்த திவ்ய தேசம் நம்பிள்ளையின் சிஷ்யரான பின்பழகிய பெருமாள் ஜீயரின் அவதார ஸ்தலமாகும். வருத்த பயிரை முளைக்க வைப்பதன் மூலம் அசாத்தியங்களையும் சாத்தியமாக்கி பெண்களுக்கு குழந்தை வரம் தருகிறாள் மரகதவல்லி அன்னை. இத்தல கல்வெட்டுக்கள் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசும் இங்கே ஆற்றிய அரும் பணிகளை தெரிவிக்கின்றன. ஸ்ரீமத் கிருத்ர சரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மகே யத்ர துங்கைர துங்கைஷ்ச பிரணதைர் கிருஹ்யதே பலம். விஜயலக்ஷ்மியான மரகதவல்லி தாயார் இவ்வுலக பேரான மக்கட் செல்வத்தை வழங்குகிறார். விஜயராகவ சுவாமி அவ்வுலக வாழ்வான முக்தியையே அருள்கிறார். திருப்புட்குழி திவ்ய தம்பதியை திருவடி தொழுது இம்மை மறுமை பேறு பெறுவோம். மரகதவல்லி காந்தாய விஜயராகவ சுவாமினே புஷ்பாவட நிவாசாய நித்யஷீர் நித்யமங்களம் நித்யஷீர் நித்யமங்களம்.